வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல். மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். நாம் கடிந்து கொள்ளப்படுவது நமக்கு நல்லது. நம்முடைய தப்பிதங்களை நமக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய சிநேகிதர்கள் நமக்கு தேவை. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். அடிகளால் காயங்களும் வேதனைகளும் வரலாம். இந்த வேதனைகள் சொற்ப காலம் மாத்திரமே இருக்கும். மருத்துவர் நோயாளிக்கு சிகிச்சை கொடுக்கும்போது மருந்துகளை கொடுப்பார். மருந்து வாய்க்கு ருசியாக இருக்காது, அது நாவுக்கு இனிமையாக இராது. ஆனாலும் அந்த மருந்து நமக்கு தேவை என்று தீர்மானித்து மருத்துவர் அதை நமக்கு கொடுப்பார். அது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது. மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. சத்துருக்களை குறித்து நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். சத்துரு இடும் முத்தங்கள் வஞ்சனை உள்ளது. யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுப்பதற்காக அவரை முத்தமிட்டான். அது சிநேகத்தின் முத்தம் அல்ல, வஞ்சனையின் முத்தம். அது துரோகத்தின் முத்தம். கர்த்தர்தாமே சத்துருக்களின் முத்தங்களில் இருந்தும், சூது பேசுகிற உதடுகளில் இருந்தும், கள்ள நாவுகளில் இருந்தும் நம்மை பாதுகாப்பாராக. உண்மையானவர்கள் நெகேமியா, யெகூ, இயேசு கிறிஸ்து, ஸ்தேவான், பவுல்.